செருப்பு தானங்க, இதுல என்ன இருக்கு? என்னோட புருஷனோட செருப்பை நான் எடுக்க மாட்டேனான்னு பவன் கல்யாணோடைய செருப்பை அவங்களோட ஒய்ஃப் வந்து எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. பவன் கல்யாண் அவரோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு. ஸோ ஆசீர்வாதம் வாங்கும் போது செப்பல்லாம் போடக்கூடாது இல்லையா? ஸோ போட்டிருந்த செருப்பை பக்கத்துல கழட்டி வைக்கிறாரு. அந்த செருப்பை நான் எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒய்ஃப் வந்து அவருடைய செருப்பை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இந்த வீடியோ தாங்க வைரல் ஆயிட்டு இருக்கு. 2024ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தலில் ஆந்திர பிரதேச தொகுதியில போட்டியிட்ட தெலுங்கு நடிகரும் ஜனசேன கட்சியினுடைய தலைவருமான பவன் கல்யாண் பாத்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. இந்த வெற்றியை பவன் கல்யாணோட ஃபேன்ஸ் ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவரோட வீட்டுல பலத்த வரவேற்பு கிடைச்சிருக்குங்க. சிரஞ்சீவி சார் செம்ம ஹாப்பி ஆயிட்டாரு. பவன் கல்யாண் வந்ததும் அவரை ஹக் பண்ணி அவருடைய அன்பை வெளிப்படுத்தி பெரிய மாலையை வந்து தன்னோட தம்பிக்கு போட்டு அழகு பாக்குறாரு. ராம் சரண் வந்ததும் சித்தப்பா சூப்பர் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. அண்ட் கூடவே பாத்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃப் ஆனாவும் இருக்காங்க. ரஷ்யாவை சேர்ந்த ஆனாவும் பவன் கல்யாணும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணதுக்கு அப்புறமா ஆனாவோட முகத்திலையும் அவ்வளோ சந்தோஷங்க. வீட்டுல எல்லாரும் கேக் வெட்டி இந்த வெற்றியை கொண்டாடுறாங்க. வயசுல பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பவன் கல்யாண் அவங்களோட அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு. அண்ட் அப்போ வந்து அவங்களோட ஒய்ஃப் ஆனா பவன் கல்யாண் போட்டிருந்த செருப்பை எடுத்து கையில வச்சுக்கிறாங்க. இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. எந்தவித ஈகோவும் இல்லாம அவங்களோட ஒய்ஃப் பண்ண இந்த செயலை நிறைய பேர் பாராட்டிட்டும் இருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.